எப்படி ரியலிஸ்டிக்காக வரையணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருக்க பிக்சரை இங்கே ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிள் என்ன ஷேப்பில் இருக்குன்றத அவுட்லைன் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து pixabayன்ற ஒரு ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக என்னென்ன பிக் வேணுமோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அவுட்லைனுக்கு HB பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அப்புறம் எங்கே ஹைலைட்ஸ் வருது, அதாவது லைட் எங்கே விழுது, எங்கே ஷேடோ இருக்குன்றதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் இப்போ 2B பென்சில் எடுத்து எல்லா இடத்துலையும் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஹைலைட்டான ஏரியா மட்டும் விட்டுட்டு, அதாவது நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ஏரியா மட்டும் விட்டு மற்ற எல்லா ஏரியாவும் ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போது காட்டன் பட் எடுத்து அது நம்ம ஷேடிங் கொடுத்த எல்லாத்தையும் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு அந்த ரியலிஸ்டிக் லுக் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வச்சு ஃபுல் என்னென்ன இடத்துல ஷேடிங் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ பென்சில் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இப்போ நான் 4B பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ டார்க்கர் வேல்யூக்காக எடுத்துக்கிட்டு எந்தெந்த இடத்துல டார்க்கர் வேல்யூஸ் இருக்கோ, அதாவது எந்தெந்த இடத்துல டார்க்காக இருக்கோ அங்கே எல்லாமே நான் இப்போ வந்து 4B வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஷேட் பண்ணிக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு கிரேட் பென்சிலாக ஏற்ற முடியாது. 2B 4B அப்படி ஏற்றி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரியலிஸ்டிக் லுக் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து நிறைய காஸ்ட்லி பென் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நார்மல் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கூட இந்த பென்சில்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த பென்சில்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் எந்த அஃபோர்டபுள் பென்சில்ஸ் எதுன்றது நான் சொல்கிறேன்.
நான் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காட்டன் பட்டே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ரஷ்ஷில் பண்ணும்போது அந்த லுக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ், காட்டன் பட் இல்லைன்னா பிளண்டிங் ஸ்டாப் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் காட்டுறேன். அது மாதிரி தான். இப்போ 6B பென்சில் எடுத்து டார்க்கர் ஏரியாஸ்லாம் நான் கவர் பண்ணுறேன். அதாவது எங்கெல்லாம் ரொம்ப ஷேடோ வேல்யூஸ் நிறையா இருக்கும் அந்த இடத்துல நான் இப்போ கவர் பண்ணுறேன். இப்போ நான் மேலே இருக்கிற ஆப்பிள் மேலே இருக்கிற அந்த ஸ்டெம்மையும் ட்ரா பண்ணிக்கிறேன். இது கூட நான் எரேசர் வச்சு ஹைலைட்ஸ் எங்கெங்கே இருக்குன்றதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ரியலிஸ்டிக் ட்ராயிங்க்கு லேயரிங் அண்ட் பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ நம்ம பண்ண ஒரு வாட்டி ஒரு பிளெண்டிங் அண்ட் லேயரிங் கொடுக்க நம்மளுக்கு அந்த ரியலிஸ்டிக் லுக் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்பயே பாருங்கள், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பிள் வந்து ரியலிஸ்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடுச்சுல. ஸோ அது மாதிரி தான் நம்ம பிளெண்டிங் கொடுக்க இன்னும் கொஞ்சம் பாப்பப்பாக பேப்பர்லேருந்து வெளியே இருக்க லைக் ரியலாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம பிளெண்டிங் பண்ணணும். இப்போ நான் ஒரு எரேசர் எடுத்து ஹைலைட்ஸ்லாம் இது பண்ணிக்கிறேன். நம்ம எரேசரோட கார்னர் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட மோனோ எரேசர் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணுறேன். இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் எரேசரோட எண்டில் இருக்க அந்த எண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹைலைட் மார்க் பண்ண இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேல்யூ வந்து அதிகமாக தெரியும். அதாவது எங்கே லைட் அதிகமாக இருக்கோ, எங்கே லைட் இருக்குது, எங்கே ஷேடோ இருக்குன்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஆப்பிள் வந்து இன்னும் லைக் ஆப்பிள்ன்றதில் ரியலிஸ்டிக் லுக் வந்து இன்னும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஷேடோ ரீஜன்ஸ்லாம் கொஞ்சம் ஷேடிங் பண்ணி டார்க்கன் ஆக்கிட்டேன். நான் இப்போ ஒரு ஆப்பிளோட ஷேடோஸ் வரையணும். ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் லைட் விழுது, ஸோ ரைட் சைடில் நம்மளுக்கு ஷேடோஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் 2B வச்சு ஃபஸ்ட் அந்த எங்கே ஷேடோஸ் இருக்குன்றத மார்க் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 4B வச்சு ஃபுல் ஷேடிங் கொடுத்துட்டேன். ஷேடோஸை ஃபுல் ஷேட் பண்ணி காட்டன் பட் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். Drawing took me around 30 minutes. ஸோ உங்களுக்கும் இதே டைம் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் கடைசியாக ஒரு குட்டி டீட்டெயில்ஸ் பண்ணிட்டேன்னா த ட்ராயிங் இஸ் ரெடி. ரியலிஸ்டிக் ஆப்பிள் ட்ராயிங் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம மஹா ட்ரீம் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.